நான் இருக்கேன்னு சொல்லு. அதான் நான் இருக்கேனே டாக்டர். ஐயோ நான் இருக்கேன்னு அவளுக்கு ஆறுதல் சொல்லு. அபி ஒன்னாவது நான் இருக்கேம்மா. சிஸ்டர் அந்த கத்திய கொடுங்க. என்னடா கத்திலாம் கேக்குற? அது கத்தி நீ கத்தாதமா. டாட் இனிமே நான் பொறுப்பா இருக்கேன், சரியா இருக்கேன். நம்ம ஃபேமிலி உன்னைய குழந்தை எல்லாரையும் நல்லா பாத்துக்கிறேன்டா. சரி குழந்தை பிறக்கும் போதுதான் பொறுப்பு வரணுமா? நீ எப்படி இருந்தாலும் என் பொண்டாட்டி தாண்டி. நான் குழந்தை பிறக்கும் போது சேர்த்துட்டா நீ யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேல்ல. மாட்டேன்டி. ஏன்டா இவ்வளவு நேரம் கழிச்சு சொன்ன? வேற யாராச்சும் லவ் பண்றியா? ஐயோ உன்னை கல்யாணம் பண்ணதுக்கே எனக்கு கல்யாண ஆசையா போயிடுச்சுடி. அப்ப குழந்தை பிறந்தது எனக்கு பிடிக்காது உனக்கு. அபி எனக்கு உன்னை பிடிச்ச மாதிரி வேற யாருமே பிடிக்காதடி. உன் குழந்தை தனம் தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு குழந்தை இல்ல, இன்னும் 100 குழந்தை வந்தாலும் எனக்கு உன்னை மட்டும் தாண்டி பிடிக்கும். இந்த குழந்தைக்கு வலி தாங்க முடியல, உனக்கு 100 குழந்தை வேணுமா? சாரிமா. சார் அது புஷ் ஸ்வேதா புஷ். நமக்கு பையனா பொண்ணு யார் பிறந்தாலும் உனக்கு ஓகே தானே? அபி குழந்தை நல்லா பிறந்த நீயும் நல்லா இருந்தா எனக்கு போதுமா? ஓகே அப்ப அவங்க ஆசைப்படி நம்ம வளர்க்கணும், அவங்க சந்தோஷமா